இன்னையோட மினி விழாக்களை நம்ம பார்க்க போகிற இடம் சொரிமுத்தையனார் கோயில். இது நெல்லை மாவட்டம் பாபநாசத்துக்கும் காரையார் தேக்கத்துக்கும் இடையே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு. இங்கே மகாலிங்க சுவாமி, பூரண புஷ்கல சமேத சாஸ்தா, அகத்தியர், சங்கிலி புதத்தனார் அவங்களுக்கு தனித்தனி சந்நிதிகள் இருக்குது. இங்குள்ள தல விருட்சம் இலுப்பை மரம். முற்காலத்தில் இமயமலையில் சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும்போது அங்கே 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் கூடினாங்க. அதனால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்து காணப்பட்டது. இதனை பார்த்து சிவபெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா, அகஸ்தியர் அழைச்சி தென் திசையை நீங்கள் தான் சமன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதன்படியே அகஸ்தியர் பொதிகை மலை வந்து தாமிரபரணியில் நீராடி ஒரு இடத்துல அமைஞ்சு நிஷ்டையில் வழிபட்டார். அப்போ அவரோட நிஷ்டையில் ஒரு ஜோதி தோன்றி அந்த ஜோதி மகாலிங்க சாமியை வந்து பூஜை செஞ்சு வழிபட்டதை பார்த்தாரு. அந்த ஜோதி சாஸ்தாவான சொரிமுத்தையனார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ சாஸ்தாவை தேவர்கள் வந்து பூமாரி சொரிந்து வழிபட்ட காரணத்தினால சொரிமுத்தையனார் அப்படிங்கிறத அழைச்சார்.